அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இன்னைக்கு இரவு ஜெபம் தேவன் தாமே ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லா கட்டுகளுக்காக, அநேக ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சபைக்காக, வாலிப பிள்ளர்களுக்காக, வியாதியாக இருக்கிறவங்களுக்காக, கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுக்காக, செய்வன கிரிகள் இருக்கவங்களுக்காக, மந்திர கிரிகள் இருக்கவங்களுக்காகலாம் ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவன் செய்கிற நன்மைகளை ஒரு நாளும் நம்ம மறந்து போகக்கூடாது. இரவு ஜெபத்தில் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியார் நம்மளுக்கு உதவி செய்வார். கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இன்றைக்கி இந்த இரவு ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. அல்லேலூயா. நம்மத்தில் அருமையான ஊழியக்காரையா ஒரு வசனத்தை வாசிப்பாரு. என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்றென்று என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லலும் இல்லை. இந்த நாட்களில் நம்ம நிறைய பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது, நமக்கு விரோதமான மந்திர கிரிகள் நடக்குது என்று பயந்து கொண்டிருக்கிறோம். யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லலும் இல்லை. எப்போதும் நம்ம இரவு ஜெபத்தில் இதை கட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவிகள், பலவீனத்தின் ஆவி, நம்ம குடும்பத்தை அலக்கழிக்கிற ஆவிகள், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட ஆவிகளை தேவன் தாமே அழிச்சு போடும்படியாக இரவு ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை 60, 100, 1000 ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே பெரிய மிராக்களை செய்வார். இந்த இரவு ஜெபத்தில் கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.